கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம் சார். வணக்கம். 5 ஆண்டு காலமாக இந்த தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கீங்க. நீங்கள் மக்களுடைய பிரதான கோரிக்கைகளை எதை இதுவரைக்கும் நிவர்த்தி பண்ணியிருக்கீங்க? பிரதான கோரிக்கைகள் என்று சொன்னால் இங்கே முதல்ல குடிசை பகுதி வாழ் மக்களுக்கு வீடு கட்டி தரணும். கிட்டத்தட்ட நாங்கள் வந்ததுக்கு பிறகு கிட்டத்தட்ட 6000 வீடுகளுக்கு வேண்டிய பணிகள் நடைபெற்று கொண்டது. அதில் 3500க்கும் மேற்பட்ட வீடுகள் அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டு இருக்குது. இன்னொரு பிரதானம்னா குடிசையே இல்லாத ஒரு மயிலாப்பூராக நாங்கள் மாற்றி காட்டுவேன் என்று 2021 வாக்குறுதியில் நான் கொடுத்தேன். அந்த வகையில் அந்த வேலை தொடர்ச்சியாக நடந்திருக்குது. என்னோட இலக்கு 10 ஆண்டுகளில் 10,000 வீடுகள் மயிலாப்பூரில். அதில் மோர் தென் 5,000 நாங்கள் இப்போது முடிச்சிட்டோம். ஆல்மோஸ்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜ் வந்துடுச்சு. 50% அதுலேயும் கொடுத்துட்டோம். அதனால் வீடுகள் அது ஒரு பெரிய இதாக. இன்னொன்று, இந்த மயிலை பகுதியை ஒரு ஆன்மீக சுற்றுலாத்தலமாக மாற்ற வேண்டும் என்ற ஒரு கருத்தில் கொண்டு நாங்கள் பணிகளை மேற்கொண்டோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 34-35 கோயில்களுக்கு மேல் திருப்பணி செய்திருக்கோம். இந்த கோயிலில் திருப்பணி செய்கிறதுனால என்னென்னா, அந்த சுற்று வட்டாரங்களில் சுத்தங்கள் ஏற்படும், மக்களுடைய புழக்கம் அதிகமாக இருக்கணும், ஆன்மீகவாதிகள் நிறைய பேர் வருவாங்க. ஒரு ஹப்பா இது மாறும் மயிலாப்பூர். அதற்காக நாங்கள் வேண்டிய வேலைகளை செய்து கொண்டு இருக்கிறோம். இன்னொன்று என்னவென்று சொன்னால் மெட்ரோ ட்ரெயின் ஒர்க். இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்கு நடக்கிறதுனால ஒரு மேஜர் இஷ்யூ மயிலாப்பூரில் என்னென்னா டிராஃபிக். இந்த போக்குவரத்து நெரிசலை நாங்கள் தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல நம்ம இந்த மெட்ரோ ட்ரெயின் ஒர்க்குகளை துரிதமாக முடிக்கணும். அதனால் அந்த பணியை மேற்கொள்வதற்கான பணிகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது. எலெக்ஷன் சொன்னால் இன்னும் நம்முடைய முதல்வரிடம் சொல்லி அதை எவ்வளோ துரிதமாக நடத்தும். ஏன்னா மயிலாப்பூர்ன்றது ஒரு 3 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸு. இதில் பார்த்திங்கன்னா அதிகமான கோயில்கள் இருக்குது, அதிகமான ஸ்கூல்ஸ் இருக்குது. காலையில் பார்த்திங்கன்னா கோயில் போகிறவங்களும் அதிகம், ஸ்கூல்ஸ் போகிறவங்களும் அதிகம். நம்ம என்ன தான் டிராஃபிக் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்தாலும் மக்களுடைய மனநிலை என்னென்னா அதை குறை சொல்ல முடியாது. அவங்க எந்தெந்த ஷார்ட் ரூட்டை போக முடியுமோ அந்த ரோட்டில் போகணுன்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுதுன்னா, ரோடோட அந்த ஸ்ட்ரென்த்து என்ன ஆகுதுன்னா, ஹெவி வெஹிக்கல்ஸ்லாம் போக ஆரம்பிக்குது. அப்போ ரோடு சீக்கிரம் டேமேஜ் ஆகுது. ஸோ அதெல்லாம் கருத்தில் கொண்டு இந்த வேலைகளை நான் துரிதப்படுத்தி இந்த போக்குவரத்து நெரிசலுக்கு ஒரு மேஜர் அதை இந்த சுற்றி கோயில் இருக்கு இல்லையா, இந்த கோயிலில் போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு நிலையை உருவாக்க வேண்டும் என்று ஒரு பெரும் முயற்சி எடுத்துருக்குறோம். இதற்கு ஒரு சால்வேஷன் என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த பார்க்கிங் பண்ணுற வெஹிக்கிளுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா பண்ணணும். அதற்கான முயற்சியில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் இடம்லாம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருக்கேன். நிச்சயமாக அதுக்கு ஒரு வழி செய்யப்படும். மயிலாப்பூர் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பிரதானமாக ஞாபகத்துக்கு வர்றது கோயில் உட்பட அந்த இடங்கள் தான். இப்போ நாங்கள் உங்களை மீட் பண்ணுறதுக்கு வரதுக்கு முன்னாடி இன்னும் சில இடங்களுக்கு போயிருந்தோம். எஸ்கே நகர், அந்த பகுதி, ஆரைபுரம் நகர் பகுதிக்கெல்லாம் போயிருந்தோம். அங்கே சில மக்களினுடைய கோரிக்கை, அந்த பகுதிக்கு ஹாஸ்பிட்டல் இருக்கலாம், குழந்தைகளுக்கு இன்னும் படிப்பதற்கோ விளையாட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் கொண்டு வரலாம் அப்படிங்கிற கோரிக்கையை முன் வச்சாங்க. அந்த பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? அந்த மக்களை நீங்கள் இப்போ சந்திச்சிங்களா? முடிஞ்ச அளவு நான் பார்த்தீங்கன்னா இந்த 5 வருஷத்தில் யாருமே ஒரு 20 வருடங்களாக இருந்த சட்டமன்ற உறுப்பினர் செய்யாததை நான் செய்திருக்கேன். அதை அவர்களுக்கு நான் சொல்லணும் அப்படின்னா அதுக்கு புத்தகமாக அடித்து அவங்க கையில் வீடு வீடாக கொடுத்துருக்கேன். நிச்சயமாக அதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கோம், எவ்வளோ மழைநீர் வடிகால் பண்ணியிருக்கோம், ரேஷன் கடை எவ்வளோ கட்டியிருக்கோம், அங்கன்வாடி மையங்கள் எவ்வளோ கட்டியிருக்கோம். இந்த 5 வருடங்களில் எவ்வளோ பணிகள் பண்ண முடியுமோ திருப்தியாக நாங்கள் செய்து கொடுத்துருக்கோம். நிச்சயமாக அவர்கள் குறைகள் எங்கே இருந்தாலும் அதை அடுத்த கட்டத்திலே தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களில் பார்க்கும்போது திமுக மற்றும் அதிமுக ஆகிய வேட்பாளர்கள் வெற்றி பெற்றிருக்கிறத நம்மளாக பார்க்க முடியுது. இந்த முறை தேர்தல் களம் எப்படி இருக்கு? திமுகவுக்கான வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கு? திமுகவான வெற்றி வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. கடந்த முறை ஆட்சியை பார்த்தீங்கன்னா இந்த தேர்தலை சந்திக்கும் போது கூட்டணியை முதல்ல எடுத்துங்க. கூட்டணி பார்த்தீங்கன்னா கடந்த முறை மக்கள் நீதி மையம் தனியாக இருந்தாங்க, தேமுதிக அவங்களோட இருந்தாங்க. இன்றைக்கு அந்த நிலை மாறி இருக்கு. தேமுதிக நம்மளோட இருக்காங்க, மக்கள் நீதி மையம் இருக்காங்க. இரண்டாவது என்னவென்று சொன்னால், இந்த நம்முடைய திராவிட மாடல் ஆட்சியில் நம்முடைய முதல்வர் அவ்வளவு திட்டங்கள் பண்ணியிருக்கார். குறிப்பாக இந்த பகுதியில் இருக்க இந்த காய்கறி வியாபாரம் பண்ணுறவங்களாம் மகளிர் உரிமை தொகை வருது, விடியல் பயணம். இந்த காய்கறியை போயிட்டு அவங்க வாங்கிட்டு வரணும் அப்படின்னா முதல்லாம் வண்டியில் சார்ஜ் ஆகும். இப்போ அது கிடையாது. பஸ்ஸில் வராங்க, போய் வாங்கிட்டு வராங்க, அது மிச்சம். இப்போ 1000 ரூபாய், இதாவது இப்போ 2000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இது போன்ற நிறைய திட்டங்கள் சொல்லலாம். கல்வி, எஜுகேஷனுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, மகளிருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எல்லா துறைகளிலும் அதாவது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கணும் அப்படின்ற அந்த டெவலப்மெண்ட்டை நோக்கி இன்றைக்கு திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்கார். அது போயிட்டே இருக்குது. இந்த 5 வருஷத்தில் ஸ்டாட்டிஸ்டிக்கலாக ரிப்போர்ட் வந்துட்டுருக்கு. அடுத்த 5 வருஷத்தில் சமூகத்தில் மாற்றங்கள் ஏற்படும் பொழுது இதனுடைய பயன் நம்மளுக்கு தெரியும். மயிலாப்பூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் மற்ற கேண்டிடேட்டையும் நம்ம பார்க்கும்போது பாஜக தரப்பிலிருந்து தமிழிசை அவர்கள், நாம் தமிழர் கட்சியிலிருந்து அருண் அவர்கள், தாவேகா தரப்பிலிருந்து இப்போ வெங்கடரமணன் அவர்கள் போட்டியிடுறாங்க. அவர்களினுடைய வருகை அப்படிங்கிறது களத்துல எப்படி எதிரொலிச்சிருக்கு, அதை நீங்க பார்க்க முடியும்? நிச்சயமாக திராவிட முன்னேற்றம் ஒரு 75 ஆண்டு கால இயக்கம்.
அந்த இயக்கம் வந்து ஒவ்வொரு தேர்தலையும் நீங்கள் கடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் வந்துட்டு வர எங்களை பொறுத்த மட்டில் தேர்தல் என்று வரும்போது யாராவது வந்தாங்கன்னா அவங்க எப்போதும் வந்துட்டு போகின்ற ஒரு கட்சியாகத்தான் நாங்கள் பார்ப்போமே தவிர அதற்காக நாங்கள் வந்து சோர்ந்து போவதில்லை. அதையும் தாண்டி இன்றைக்கு வந்து நம்முடைய திராவிட மாடலுடைய ஆட்சி இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கும் வகையில் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. அவை அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், நீண்ட காலமாக லெகசி இருக்கக்கூடிய கட்சிகளாக பார்க்கப்படுது. சமீபத்தில் நாம் தமிழர் கட்சி ஒரு மாற்றத்தை வேணும் அப்படின்னு தொடங்கினாங்க. அதற்காக இந்த வேலைகள்லாம் செஞ்சுட்டு வராங்க. இப்போ தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி தொடங்கியிருக்காங்க. இளைஞர்கள் மத்தியில் அவர்களுக்கான அந்த சேரக்கூடிய கூட்டமாக இருக்கட்டும், ரசிகர்கள், இந்த மாதிரியான விஷயங்களும் களத்தில் பார்க்க முடியுது. இதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது எப்பவுமே இந்த அதிமுக திமுகவுக்கு ஒரு மாற்று யாராவது வரமாட்டாங்களான்னு ஒரு கும்பல், ஒரு தரப்பு மக்கள் அதை நினச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் தேமுதிகவாக இருக்கட்டும், அதற்கு வந்து நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், அதற்கு பிறகு இப்போ இருக்க விஜய் கட்சியாக இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கிறேன் தவிர எங்களுக்கு எந்த மாற்றமும் கிடையாது. நாங்கள் எந்த வழியில் நாங்கள் போய் கொண்டு தான் இருக்கிறோம். தமிழ் மேட்ரிமோனிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். 26 வருஷத்துக்கு முன்னாடி இதே தமிழ் மேட்ரிமோனி மூலமா தான் இவ அம்மாக்கும் கல்யாணம் பண்ணேன். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.